ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். இங்கே இவங்க வந்து ஹோம்லெஸ் ஈசிஆரில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஃபுட் ட்ரைவ் மாதிரி போய் அவங்களுக்கு ஃபுட் பேக்கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதை வந்து ஒரு கம்பெனி லைக் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். தென் அவங்க கம்பெனி வந்து இதை எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு வந்து கொடுக்க சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் அதிகமாக கஷ்டப்பட்ட காரியங்களில் பசி வந்து ரொம்ப என்னை பாதித்த விஷயம். லைக் நான் 92ன்னு நினைக்கிறேன். நான் 1992 அப்போ நான் 9th ஸ்டாண்டர்டு முடிச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கல, லைக் டிஸ்கண்டினியூட் பண்ணிவிட்டு என்னை வந்து என் வீட்டில் ஒரு சிலிண்டர் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. சிலிண்டர் பாயா, 14 வயசு. சிலிண்டர் தூக்கவே முடியாது. தூக்கி இடுப்பு வரைக்கும் தூக்கிட்டு 4வது மாடிலாம் ஏறி போகணும். பசி பட்னியில் தான் போவோம். ஒரு நாளைக்கு 15 ரூபா கிடைக்கும். நான் 4 லோடு ஓட்டணும். 4 லோடு ஓட்டினா 15 ரூபா கொடுப்பாரு. அதான் அசிஸ்டண்ட் மாதிரி போகணும், ட்ரை சைக்கிள் ஓட்டிகிட்டு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு பசியிலையும் பட்னிலையும் இருந்திருக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு முறை சாப்பாடு இல்லை, மதியானம் பயங்கர பசி, வெயில், டயர்டு. ஒரு பக்கம் ஒரு வீட்டில் போயிட்டு எல்லோரையும் அம்மான்னு தான் கூப்பிட்ணும். அம்மா கேஸ் அப்படின்னு தான் கூப்பிட்ணும். ஒரு வீட்டில் போய் கூப்பிட்றேன், அம்மா கேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறேன், அம்மா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்ட்டு. கேட்கும்போது அவங்க தண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு பிராமின் வீடு. அவங்க தண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லவங்க. ஆனால் கொடுத்த பாத்திரம் வந்து ஜக்கில் கொடுக்குறாங்க, குளிக்கிற ஜக்கில். அந்த தண்ணியை குடிச்சிட்டு அன்றைக்கி அங்கேருந்து வெளியில் வரும்போது அழுதுகிட்டே வந்தேன். நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் அவருக்கு என் லைஃப்பை நான் கொடுத்த பிறகு என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறையா மிராக்கிள்ஸ் பண்ணார். எனக்கு தகுதியோ படிப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் எல்லா வேலையிலையும் என்னை உயர்த்தினார். ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சார். வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான். எப்படி எனக்கு இங்கிலீஷ் வந்ததுன்னு எனக்கே தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் பேசுவேன். எப்படியோ ஆண்டவர் உயர்த்தினார். அவர் நினச்சா தாழ்மையில் இருக்கிற யாரை வேணாலும் மேலே உயர்த்த முடியும். இந்த ஜனங்களை பார்க்கும்போது எனக்கு வர ஒரு நம்பிக்கை, என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஜனங்க ஆண்டவர் பக்கமாக திரும்புவாங்க. நிச்சயமாக ஆண்டவர் இவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றுவார். இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல ஒரு ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அந்த ஃபுட்டை நான் கொடுக்குறேன். அந்த ஃபுட்டு கொடுக்கும்போதெல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொடுக்குறேன். நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். எப்படி பசியில் கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோடு இருந்த என்னை இன்றைக்கி ஆண்டவர் வந்து அவரோட ஊழியக்காரனை உயர்த்தி வச்சுருக்கிறாரோ, அதே மாதிரி இன்றைக்கி வீடு இல்லாமல் ரோட்டில் சாப்பிடாமலும், மழை வந்தால் இவங்களால் சமைக்கலாம் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. நான் போனேன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்க பாருங்கள். அந்த கோயிலோட வராண்டாவில், அப்புறம் கோயில் காம்பவுண்ட் சவுர் பக்கத்தில், அப்புறம் மரத்துக்கடியில் முடிஞ்சவங்க டென்ட்டு போட்டு, முடியாதவங்க வெறும் தரையில் சாதாரணமாக படுத்துக்கிட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப டார்க்கான ஏரியாஸ், ஆட்களே தெரிய மாட்டாங்க. அதனால் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். அந்த ஃபோட்டோஸும் ஓரளவு கிளியராக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த ஜனங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இவங்களை மாற்றணும், இவங்களும் உயரணும், இவங்களும் படிக்கணும். ஸோ உங்களால் முடிஞ்சால் எங்கள் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஜெபத்தில் தாங்குங்க. அதுதான் ரொம்ப எங்களுக்கு தேவை. We need your prayers. Thank you all. God bless you and thanks for watching.